நாம் எழுந்து நின்று ஒரு பாடல், நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே விசுவாச கீதங்களிலே 178ஆம் பாடலின் ஒரு சரணத்தை பாடி அமரலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் விசுவாச கீதங்களில் 178. இந்த மாதத்தின் அதிகாலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வாஞ்சிக்கிறோம். எங்களோடு பேசும் நிறைவானவைகளை தந்தனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய செட்டைகள் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை ஆண்டவர் தருவாராக என்று சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து ஆசீர்வதித்தானே, அதை எங்களுக்கு தந்தனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமரலாம். நம்முடைய பிதாவாகி தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த 7 மாதங்களை கடந்து 8ஆம் மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 7 மாதங்கள் ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக நம்மை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து இந்த காலை நேரத்திலும் நம்மை சமாதானமாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாட்களை வாஞ்சித்தும் அடைய முடியாமல் கிடக்கிறார்கள். ஆண்டவர் வரும் நாட்களை தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவாராக. இந்த மாதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியான தேவ செய்தி, வாக்குத்தத்த செய்தி என்ன என்பதை நான் கேட்கும் போது, பிரியமானவனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய சிந்தனைகளிலே ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று யோவான் அப்போஸ்தலன் காயு என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய சீடனுக்கு 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காயு யார்? பவுல் அப்போஸ்தலனோடு, யோவானோடு, மார்க்கோடு அப்போஸ்தலருடைய பிரயாணத்திலே கூட போனவன். இந்த பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே 3ஆம் பிரயாணத்திலே பவுலோடு கூட நடந்து போனவன் இந்த காயு. இவன் மக்கதோனியா பட்டணத்தான். இவனையும் சீலாவையும் பவுல் அந்த மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு ஆசியாவிலே குடியிருந்ததாக 19ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கிறோம். இந்த காயுவுக்கு இருந்த குறை என்ன என்று தெரியவில்லை. யோவான் என்று சொல்லக்கூடிய மார்க்கோடு கூட நடந்து போனவன், சுவிசேஷ ஊழியத்திலே அவரோடு கூட நடந்து போனவன். இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது அவர் ஒரு முன்னுரையை கொடுக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். 3 விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ வேண்டும், அதன் மூலமாக நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும், நீ சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன்
அங்கே தாய்வுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். அதே வாழ்த்துதலை இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டது, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அடியேன் கொடுக்கிற வார்த்தை அவளுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். வாக்குத்தத்தம் என்று சொல்லுவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தேவ ஊழியர் கொடுக்கிற வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அது நிறைவேற வேண்டும், பலிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் ஆசை உண்டு. 1ஆம் தேதி அதிகாலையில் கொடுக்கிற செய்தி ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஒரு மாதம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்த செய்தி. இந்த வசனத்திலே அவர் சொல்லும் போது பிரியமானவனே என்று கூப்பிடுகிறார். அதை நான் உங்களுக்கு நாளைக்கு ஆண்டவருடைய செய்தியாக கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இங்கே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் என்று சொல்லும் போது நாம் இன்றைக்கு காணப்படுகிற நடைமுறை வாழ்விலே நாம் எவைகளிலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதை நான் ஒரு நிமிஷம் சிந்தனையிலே கொண்டு வந்து பார்த்தேன். தேவ பிள்ளைகளானாலும் சரி, உலக மனிதர்களானாலும் சரி, அரசியல்வாதிகளானாலும் சரி, உலகத்திலே என்ன தொழில் செய்கிறவர்களானாலும் அவருடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லித்தான் போராடுகிறார்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் நிறைவு அநேகருக்கு போதவில்லை. எனவே திரும்பவும் திரும்பவும் போராடுகிறார்கள். ஆனால் போராடுகிற ஜனங்கள் சிலர் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரு சிலரோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி கேள்விகளுக்குள்ளே கிடக்கிறார்கள். அநேகர் போராடுகிறார்கள், வாழ்விலே செழிப்பை பெறுகிறார்கள். அநேகர் போராடுகிறார்கள், வாழ்விலே அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நான் வாசித்த இந்த பகுதியிலே சுவிசேஷ பாகத்திலே நாம் வாசித்தோம். இந்த ஒரு ஸ்திரீ, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். இவள் வரும்போது என்ன நினைத்திருப்பாள்? என் வாழ்விலே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை குற்றப்படுத்துகிறார்கள், நான் செய்த பாவம் உண்மைதான், இவர் என்ன செய்ய போகிறாரோ என்று காணப்படக்கூடிய குழப்பத்துக்குள்ளே அந்த ஸ்திரீ வருகிறாள். வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, இனி பாவம் செய்யாதே, ஒருவரும் உனக்கு தீங்கு செய்யவில்லையா, நானும் உனக்கு தீமை செய்வதில்லை என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் யார்? குற்றங்களை மன்னிக்கிறவர், தயை பெருத்தவர், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் என்பதை இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அநேக மனிதனுடைய வாழ்விலே குழப்பங்கள், ஏற்கனவே செய்த பழைய பாவங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. யோபு மிகப்பெரிய பரிசுத்தவான். அவன் சொல்லுகிறார், என் இளவயதின் பாவங்களை பலிக்க பண்ணுகிறேன். அப்படியானால் யோபுக்குள்ளே ஒரு சோதனை வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் அநேக காரியங்களை யோசிக்கிறான். எனக்கு ஏன் இப்படி வந்தது? நான் என் பிள்ளைகளை சரியாய் நடத்தவில்லையா? என் ஆண்டவருக்கு நான் கனத்தை கொடுக்கவில்லையா? எல்லாவற்றையும் கொடுத்தேனே, நான் ஏன் இப்படி கிடக்கிறேன்? ஒருவேளை அவனுக்குள்ள இருந்த எண்ணெய் முன்ன என் இளவயதின் பாவங்கள் ஒருவேளை இதற்கு காரணமாக இருக்கலாமோ என்று யோபு அங்கலாய்க்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோபு இரட்டிப்பாய் பெற்று ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றான். நம்முடைய ஆண்டவர் யார்? குற்றங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய வாழ்விலும் இந்த மாதங்களிலே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தின் நிறைவை ஆண்டவர் தரும்படியாக சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செய்த மீறுதல்கள், இவைகள் நம்மை தடை பண்ணி போடாதபடி ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றும் சுகமாயிருக்க வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வேண்டுதல் தான் திருச்சபைக்கு நேராக அடியேனும் கொடுத்து, ஆண்டவரே, பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய மீறுதல்கள் எங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி விடவே கூடாதப்பா. இஸ்ரவேலை குற்றம் காணாத நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் நன்மைகளை அருளுவாராக. இரண்டாவதாக நாம் வாசித்தோம், ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது,
12ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை கட்டளையிடுவாராக என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறதை வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் முதலாவது குற்றங்களை மன்னிக்கிறார்? எதற்காக? வாழ்விலே செழிப்பை பெற முடியாதபடி நம்முடைய சிந்தனையிலே காணப்படுகிற போராட்டங்களை நீக்கி போடும்படியாக ஆண்டவர் குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் குறைவுகளை நீக்கி நிறைவை தருகிறவர். ரூத்துடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் போது வாழ்விலே யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து போனவள் இப்பொழுது வாழ்விலே நிம்மதி இல்லாதவளாய் தன் மாமியோடு வருகிறாள். அடுத்த நாள் அடுத்த வாழ்வு என்ன என்று தெரியவில்லை. மாமி நகோமி சொல்லுகிறாள், நான் என்னுடைய வாழ்வு இழந்து போனவள், முடிந்து போனவள். மருமகளே, நீ எனக்கு மகளை போன்றவள். எனவே ஒரு தகப்பன் வீட்டுக்கு போய்விடு. நீ அங்கே போய் வேறு ஒரு திருமணம் செய்து உன் வாழ்வை செழிப்பாக்கிக் கொள்ள என்று சொல்கிறார். ஆனால் இந்த ரூத்தோ ஆண்ட அந்த மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் போகும் இடமெல்லாம் நானும் போவேன், நீர் இருக்கிற இடத்திலே நானும் தங்குவேன், எல்லாவற்றையும் உமக்கு கீழ்ப்படிந்து செய்வேன் என்று சொல்லி ஒரு மாமியை பற்றி கொண்டு ரூத் அந்த மக்களும் கிளியோனும் செத்து போன மோவாப் தேசத்திலிருந்து அப்பத்தின் பட்டணமாகிய பெத்லேகேமுக்கு வருகிறார்கள். இங்கே வரும்போது நகோமி நினைத்து பார்க்கிறாள், ஒரு காலத்திலே செழிப்பாய் வாழ்ந்த பெத்லேகேமிலே ஒன்றுமில்லாதவளாய் ஒரு இடிந்து போன பழைய வீட்டிலே கூரையிலே நிழலிலே உட்கார்ந்து இருக்கிறோம். சுதந்திர பாகம் இவர்கள் இந்த பெத்லேகேமை விட்டு அந்த மோவாப் தேசத்துக்கு போயிருக்கும் போது அவளுக்கு இருந்த பழைய வீடு ஒருவேளை இருந்திருக்கலாம். வந்து பார்க்கிறாள், எல்லாமே சிதிலம் அடிந்து, எல்லாமே களை இழந்து, யாரும் குடியிராமல் கிடந்த ஒரு இடத்திலே நாங்கள் திரும்ப வந்திருக்கிறோம் என்று இந்த நகோமி சங்கடப்பட்டிருக்க முடியும். இப்பொழுது அவள் சொல்லுகிறாள் தன் மருமகளை பார்த்து, நீ போவாசின் அந்த நீ பொறுக்க போகும்போது நம்முடைய ஜனத்தாரும் இனத்தானுமாகிய போவாசின் வயல்களிலே நீ போய் தானியம் பொறுக்க என்று சொன்னாள். அப்படியே மாமியின் வார்த்தையை கேட்டு அவள் போகிறாள். போய் கதிர் பொறுக்கிக் கொண்டிருக்கும் போது மோவாப் தேசத்திலிருந்து ஒரு ஸ்திரீ புதிதாய் ஒருத்தி தன்னுடைய வயலிலே கதிர் பொறுக்குகிறதை போவாஸ் பார்க்கிறார். இவள் விசாரிக்கிறார், யார் இவள்? அவர் சொல்லுகிறார், எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஒரு விதவை இந்த நாட்டிலிருந்து எல்லா செழிப்போடும் 2 பிள்ளைகளோடு போனவள், கணவனோடு போனவள், இப்பொழுது திரும்ப வந்திருக்கிறாள். அவள் கொண்டு வந்த பொக்கிஷம் தான் இந்த ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு விதவை. இப்பொழுது பார்க்கிறான், எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிறான். ஒருவேளை இந்த எலிமெலேக் நகோமியின் கணவன் இந்த போவாசுக்கு உறவின் முறை அவனுடைய வாழ்வு முறைமைகள் எல்லாம் தெரிந்திருக்கலாம். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தருளுவாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிற வறுமையாயிருந்த ரூத்தின் வாழ்வை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாவத்தோடு வந்த ஸ்திரீயை ஆண்டவர் சொன்னார், நான் இனிமேல் உன்னை தண்டிக்கப் போவதில்லை, இனி பாவம் செய்யாதே. வறுமையாய் வந்த ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வறுமையாய் வந்த உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே தரும்படியாக ஆண்டவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அன்று சகோதரனே சகோதரியே, ஒரு காலத்திலே நல்லாக செழிப்பாக எல்லா ஆசீர்வாதத்தையும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது கடன் தொல்லையினாலே வாழ்விலே வறுமையாக எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக ஒன்றுமில்லாதவர்களாய் கிடக்கிறார். சகோதரனே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே அடைக்கலமாய் நீ வருவாய் என்று சொன்னார். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஏன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூர போகிறாய் சகோதரனே? ஆடியானாலும் ஆவணியானாலும் உனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்,
எங்க போவான்? தேசாந்திரியாய் போவான் என்று பழமொழி சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா காலத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், குறைவுகளின் காலத்திலே நிறைவை தருகிறவர். ஒரு குறைவில்லாதபடி இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஆவல் உள்ளவராயிருக்கிறார். செய்ய வேண்டியது என்ன? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரிடத்தில் அடைக்கலமாய் வருவாய் என்று சொன்னார். உன் வாழ்விலே ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தரும்படியாய் சுத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக இயேசு என்று சீடர்களை பார்த்து சொன்னார். ஆண்டவராய் இயேசு பூமியை விட்டு பரலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்பொழுது அவருக்கு தெரிந்தது, என்னுடைய சீடர்கள் நான் போகும்போது குழப்பத்துக்குள்ளே சமாதானம் இழந்து போய்விடக் கூடாது. அவர் சொல்லுகிறார், பொருள், செல்வம், பணம் இவைகளுக்கு சமாதானத்தை தராது, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். குழப்பமான நேரத்திலே சமாதானம் தருகிற ஆண்டவர் இங்கே காணப்படுகிறார். குற்றங்களை மன்னிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வாழ்வின் நிறைவுகளை தரும்படியாக உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்கள் வாழ்விலே குறைவுகளில் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் குறைவுகளை நீக்கி அவர் நிறைவாக்கும்படியாக அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமாக வர வேண்டும். குழப்பத்தோடு இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாக ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். இங்கே கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? ஆசீர்வாதத்தின் பின்னே ஒரு வேண்டுதலும் ஒரு கட்டளையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்க தெளிவாக வாசித்து பாருங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். 3 மிக முக்கியமான காரியம் அங்கே சொல்லப்படுவார். பிரியமானவன் தான், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன என்ன செய்ய வேண்டும்? ரூத் வந்தது போல ஆண்டவருடைய பாதத்தை அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வர வேண்டும். அப்பொழுது விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். குற்றங்களிலே மன்னிப்பு, குறைகளிலே நிறைவு, குழப்பத்திலே சமாதானம், இவைகளை இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தந்து நிறைவாய் நடத்தும்படியாக நான் வேண்டுதல் செய்கிறேன். திருச்சபையானது இந்த நாட்களிலே இந்த கன்வென்ஷன் கூடுகைகளிலே நம்முடைய சபை நாள் விழாவிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன குற்றங்களிலே மன்னிப்பு வேண்டும், குழப்பத்திலே நமக்கு சமாதானம் வேண்டும், நம்முடைய குறைகளிலே நிறைவு, இவைகளை தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தேடி வர வேண்டும். காணியாட்சிக்கு புறம்பாய் கிடக்கிறவர்கள் ஆண்டவரை தேடி வரும்போது அவருடைய வாழ்விலே நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே நாம் இந்த மாதத்திலே குற்றங்களை மன்னிக்கிற, குறைகளை நீக்கி நிறைவை தருகிற, நம்முடைய குழப்பங்களிலே சமாதானத்தை தருகிற ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு நன்மை செய்வாராக. பிரியமானவளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாடுகிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாடுகிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக நான் வேண்டுதல் செய்கிறேன். நாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். இந்த 3 வார்த்தைகளை சொல்லணும். ஆண்டவரே, குற்றங்களை மன்னிக்கிறவர், எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். குறைவுகளை நீக்கி நிறைவை தருகிற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவை தர வேண்டும். அநேக குழப்பங்கள் எங்கள் வாழ்விலே, எங்கள் வீடுகளிலே வழக்குகள், எங்கள் குடும்பங்களிலே நிம்மதியற்ற தன்மைகள், இவைகளை நீக்கி குழப்பங்களிலே நமக்கு ஆண்டவர் எல்லா குழப்பங்களை நீக்கி நமக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு நடத்துவாராக. விசுவாச கீதங்களிலே 176வது பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில்
இமைப்பொழுதும் தூங்காமல் கர்த்தரே நம்மோடு இருந்து தேற்றி கானங்களால் நிறைத்து நடத்துவார் என்ற பாடலை நாம் பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். 176வது பாடல் விசுவாச கீதங்களிலே. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் கர்த்தரே சுகாத்தாரே கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து அஞ்சிடே இயேசு என்னோடிருப்பதா அஞ்சிடே இயேசு என்னோடிருப்பதா அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் கடலின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அழல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அழல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. ஜெபிப்போம். அம்மி நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 7 மாதங்களை கடந்து 8ஆம் மாதத்திலும் அதிகாலை நேரத்திலே முதல் நாள் உம்முடைய திருப்பாதம் வந்து உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த விலையேறப்பட்ட வாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சுகபலன ஆரோக்கியத்தையும் கை நிறைவுகளை இந்த மாதத்திலே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கும் குறைவில்லாமல் கொடுக்கிற எங்கள் ஆண்டவர் நிறைவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய நிறைவை தாரும். எங்கள் கை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. சொந்தமாக வாகனங்களை வைத்து ஓட்டுகிறவர்கள், சொந்தமாக கடை வியாபாரங்கள் செய்கிறவர்கள், கத்தாவே நிலபுரங்களிலே காணப்படுகிற ஆசீர்வாதம், கால்நடைகளிலே வருகிற ஆசீர்வாதம், பணி செய்கிறவர்களினாலே, தொழில்களினாலே, வேலை வாய்ப்புகளினாலே வருகிற ஆசீர்வாதம் அனைத்தும் எங்கள் பிள்ளைகளை வாழ்வில் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கு மேலாக உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவையும் எங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தர் நிறைவாய் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புதமான கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Yeah.
கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியால் இணையில்லாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் தேசம் அனைத்தோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.